யூசுப் கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் தோழர் கே பாபு, தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கிழக்கு மாவட்ட தலைவர் தோழர் தொல்காப்பியன், கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் தோழர் MAK சலீம், நாகர்கோவில் மீனாட்சிபுரம் அண்ணா பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்க பகுதி தலைவர் மற்றும் GST வரியை திரும்ப பெற கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று நடத்துகின்ற தோழர் சின்னக்கனி வணிகர் அணி மாவட்ட அமைப்பாளர் அவர்களுக்கும் முன்னிலை மாணிக்கம் என்ற மாவட்ட பொருளாளர் அவர்களுக்கும் முஜிப் ரஹ்மான் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் அவர்களுக்கும் ஹமீத் பயாஸ் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் அவர்களுக்கும் கண்டன உரையாற்ற வந்திருக்கும் தோழர் அல்காலிக் மாநகர மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் தோழர் மண்டல துணை செயலாளராக பகலவன் அவர்களுக்கும் மோடி அரசை கண்டிக்கின்றோம், RSS அரசை கண்டிக்கின்றோம், சனாதன கும்பலை கண்டிக்கின்றோம். திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. சிறு வணிகர்களை பாதிக்கின்ற GST வரியை திரும்ப பெறு, GST வரியை திரும்ப பெறு. வாடகை கடைகளுக்கு விதிக்கப்பட்ட 18% GST வரியை திரும்ப பெறு. வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே, சிறு வணிகர் வயிற்றில் அடிக்காதே. மக்களுக்கான அரசா இது, மக்களுக்கான அரசா இது, கார்ப்பரேட்கான அரசா இது. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. சிறு வணிகர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் GST வரியை திரும்ப பெறு. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். அந்த தொழில்களை அவர்களை வளர விடாமல் அவர்களை நசுக்கி அவர்களை இல்லாமக்க வேண்டும் என்பது இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு GST விதிக்க வேண்டும், யாருக்கு GST விதிக்க வேண்டாம் என்பதெல்லாம் கூட தெரியாத ஒரு அளவிலே இந்த கவர்மெண்ட் நடைமுறையை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்கள் போராட்டத்தை முன்னிறுத்தி 18% வரியை விதித்ததாக செய்திகள் வருகிறது. மாநகராட்சியை எதிர்த்து கூட்டணி கட்சி என்கிற முறையில் நாங்கள் இதுவரையிலும் போராட்டத்தில் இறங்கவில்லை. உடனடியாக நீங்கள் இதை பின்வாங்க வேண்டும். பின்வாங்காவிட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி கட்சி என்று பார்க்காமல் களத்தில் குதிப்போம், போராடுவோம் என்று கூறிக்கொள்கிறேன்.